கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. த வேக்கப் வித் காட் என்ற டெய்லி டிவோஷன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நாம் சகரியா 10வது அதிகாரம் 11வது வசனத்தில் உள்ள முதல் பகுதியை தியானிப்போம். இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை கடக்கையில் அவர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார், அப்பொழுது நதியின் ஆழங்கள் எல்லாம் வறண்டு போகும். இந்த நம்முடைய அழைப்பை நாம் பார்க்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, இடுக்கமான வாசல் வழியாய் உட்பிரவேசியுங்கள்னு. கேட்டுக்கு போகிற வாசல் தான் வழி விசாலமாக இருக்குது, ஆனால் ஜீவனுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல். இந்த வாசலை சூஸ் பண்ணணும்னு ஆண்டவர் நம்மகிட்ட சொல்கிறார். அப்போ இந்த இடுக்கமான வாசல் வழியாய் நம்ம பிரவேசித்து அப்படியே ஆண்டவருக்கு நேராய் அவரை அப்படியே பின்பற்றி போகும்போது என்ன ஆகுதுன்னா, இடுக்கம் என்கிற சமுத்திரத்தை நம்ம கடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில நம்ம ஆகிறோம். அப்போ இடுக்கம் என்கிற சமுத்திரம்னா ஓஷன், அது கண்ணு கெட்டாத தூரம் வர நம்மை சூழ்ந்திருக்கிற பிரச்சனைகளை நம்ம யோசிக்கும் போது எப்போ முடியும், எப்போ இந்த காரியத்திலேருந்து நம்ம மீண்டு வருவோம், வியாதியாக இருக்கலாம், பண கஷ்டங்களாட்டு இருக்கலாம், மற்ற பல பிரச்சனைகளாக இருக்கலாம். அப்போ இப்படிப்பட்ட அந்த இடுக்கம் நெருக்கம் என்ற சமுத்திரத்தை நம்ம கடக்கும் போது ஆண்டவர் அங்க நமக்கு என்ன செய்யறாருன்னா, சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார்னு போட்டிருக்கு. மேலும் மேலும் அந்த அலைகள் எழும்பி நம்மை அமிழ்த்தி அப்படியே நம்ம முங்கி அழிந்து போகாமல் இருக்க ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, சமுத்திரத்தின் அலைகளை அடிக்கிறார். அது அப்படியே பொங்கி எழாம கர்த்தர் நம்மை அப்படியே சமுத்திரத்தின் வழியாக கர்த்தர் நம்மை கடந்து செல்ல பண்ணுகிறார். தாவீதை பார்க்கும்போது அவன் இந்த சங்கீதங்களெல்லாம் தாவீதுடைய சங்கீதங்களை நம்ம பார்க்கும்போது அவன் இடுக்கத்திலும் நெருக்கத்திலும் அவன் எழுதியிருக்கிற சங்கீதங்கள், அந்த பாடல்கள் எல்லாமே அது அவன் பட்ட பாடுகள் அந்த பாடல்களாக மாறி அது இன்றைக்கு நமக்கு அதை உயிர்ப்பிக்கிற வார்த்தைகளாக இருக்குது. அதே மாதிரி இஸ்ரவேல் ஜனத்தை கர்த்தர் வனாந்திரத்தின் வழியாய் நடத்தினதுனால அவங்க ஆண்டவருடைய வழி நடத்துதல இன்னைக்கு நம்ம நல்லா புரிஞ்சுக்கிறோம். வனாந்திரத்தில் போகும்போது கர்த்தர் போஷிக்கிறார், தாகத்துக்கு தண்ணியை கொடுக்கிறார், அக்னி ஸ்தம்பத்தினாலும் மேக ஸ்தம்பத்தினாலும் தம்முடைய ஜனத்தை கர்த்தர் காப்பாற்றி இருக்கிறார், அழகாய் ஆண்டவர் நடத்திட்டு இருக்கிறாருன்னு பார்க்குறோம். இதே போல பவுல் என்ன சொல்றாருன்னா, எனக்கு இருக்கிற இடுக்கண்களில் நான் பிரியப்படுகிறேன். ஏன்னா ஒரு இடுக்கண் வரும்போது அங்கே தேவ செயல் உண்டாகுது. இங்கே இடுக்கம் என்னும் சமுத்திரத்தில் ஆண்டவர் என்ன செய்கிறார்னா, சமுத்திரத்தின் அலைகளை ஆண்டவர் அடிக்கிறார். அதே மாதிரி நம்ம ஏதோ ஒரு இடுக்கத்தில் நம்ம இருக்கும்போது நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும்போது ஆண்டவர் சொல்வார், என் கிருபை உனக்கு இதில் போதும், பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும். அப்போ அது நம்ம இன்றைக்கு நாம் கர்த்தருடைய அன்பை நாம் அதிகமாக ருசிப்போம். எப்பேற்பட்ட இடுக்கமாக இருந்தாலும் கர்த்தர் அதை நமக்கு தாண்டி வர பண்ணுவார். அதுக்கு கீழே இருக்கு வசனம், நான் அவர்களை கர்த்தருக்குள் பலப்படுத்துவேன். அப்போ கர்த்தர் நம்மை நிச்சயமாக பலப்படுத்தி சகரியா அதே அதிகாரத்தில் 3வது வசனத்தில் நம்ம பார்க்குறோம், அவர்களை யுத்தத்திலே தமது சிறந்த குதிரையாக நிறுத்துவார். ஃபைனலாக ஆண்டவர் என்ன பண்ணுறாருன்னா, நமக்கு இருக்கிற போராட்டங்களை நம்மை மேற்கொள்ள வைத்து சிறந்த குதிரையாக நல்ல கம்பீரமாக நம்மை கர்த்தர் நிறுத்துவார். அப்போ யுத்தங்களை கர்த்தர் ஓய பண்ணி சமுத்திரத்தின் அலைகளை அடித்து இடுக்கமான சமுத்திரத்தை நாம் கடந்து சென்ற பிறகு பார்க்கும்போது நாம் சிறந்த குதிரையாக கர்த்தருடைய சமூகத்திலிருந்து நாம் ஜீவ கிரீடத்தை நாம் பெற்றுக்கொள்வோம். சாதாரண ஒரு கோட் இருக்கு, those who dive in the sea of affliction bring up rare pearls. அந்த sea of affliction நெருக்கம் இடுக்கம் என்ற அந்த சமுத்திரத்துக்குள்ளால நல்ல டைவ் அடிச்சு ஆழத்துல போய் வர்றவங்க பார்த்தா ரேர் பேர்ல்ஸ் கிடைக்கிறதுக்கு அரிய முத்துக்களை எடுத்துட்டு வந்துடுவாங்க அப்படின்னு ஒரு சாதாரண ஒரு சேயிங் இருக்கு. இதே போல நம்ம இடுக்கம் என்ற சமுத்திரத்துல கர்த்தர் நம்மை கடக்க பண்ணும்போது விலையேற பெற்ற தம்முடைய வார்த்தைகள்னால கர்த்தர் நம்மை தேற்றுவார். நல்ல மேன்மையான அனுபவங்களில் கர்த்தர் நம்மை நடத்துவார். அப்படியே கர்த்தருடைய அன்பை ருசித்து அவருடைய வார்த்தைகளை நாம் பெற்று அவரில் நாம் பலப்பட்டு அவரையே சார்ந்து ஒரு நல்ல சந்தோஷமான ஒரு வாழ்க்கை, பிரச்சனைகள் நிறைய சூழ்ந்திருந்தாலும்
அவரையே சார்ந்து அவர் நமக்கு கற்பித்து நம்மோடு கூட நடந்து வருகிற பாதை ஒரு மேன்மையான பாதை, அது ஒரு ராஜ பாதை. அப்படி கர்த்தரையே நாம் பின்பற்றுவோம். இடுக்கமாய் இருந்தாலும் கர்த்தருடைய கரம் நம்மை அப்படியே சுமந்து செல்லும். கர்த்தர் அவரை போய் சேரும் வரைக்கும், நித்தியத்திலே நாம் அவரை சந்திக்கும் வரைக்கும் கர்த்தர் நம்மை நடத்துவார். நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அன்பின் தேவனே, பரிசுத்தரே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடுக்கம் என்னும் சமுத்திரத்தை கடக்கும் போது கர்த்தர் சமுத்திரத்தின் அலைகளை அடிப்பார் என்றிருக்கிறது ஆண்டவரே. கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. வழி நெருக்கமும் இடுக்கமுமாய் இருந்தாலும் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் சமுத்திரத்தின் அலைகளை அடித்து நாங்கள் ஆண்டவரே அப்படியே பாடிக்கொண்டே அலைகளை கடந்து செல்ல கர்த்தர் கிருபை தருவீராக. பரிசுத்தரே ஆண்டவரே, உம்முடைய பலனை கர்த்தர் தாரும். உம்முடைய வருகைக்கென்று எங்களை ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தமாக்கும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமென்.